தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதனால் திரைப்படங்களுக்கு பணியாற்றும் வாகன ஓட்டுநர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். திரைப்படங்களுக்கு பணியாற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டமானது அறிவித்திருக்கின்றது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினருடன் அந்த வருமானத்தை விகிதாச்சார அடிப்படையில் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் திரைப்படங்களுக்காக பணியாற்றக்கூடிய, அதாவது தொழிலாளர் சம்மேளனம் பெப்சியின் அடிப்படையின் கீழ் 24 சங்கங்கள் பணியாற்றுகின்றது திரைப்படத்திற்காக. அதில் ஒரு சங்கமாக ஓட்டுநர் சங்கமும், அதே போன்று சினிமாவிற்காக சமைக்கக்கூடிய கேட்டரிங் சங்கமும் மிகவும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஓட்டுநர் சங்கத்தில் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களும் 600க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று தென்னிந்திய திரைப்படத்திற்காக சமைக்கப்படக்கூடிய இந்த நலபாக சங்கத்தினர், அதாவது கேட்டரிங் சங்கத்தினர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000க்கும் மேற்பட்டோர் உணவு சினிமாவிற்காக சமைத்துக் கொடுக்க இருக்கின்றனர். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருவருமே மிகவும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 24 சங்கங்களில் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் என உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் சம்மேளனத்தினை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கடுமையான இந்த ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.